ஒரு தலித் தலைவர் வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் ஆயிட்டாருன்ட்டாங்க. தலித் தலைவர் என்பது வேற, தலித் என்பது வேற. ராஜ்மோகன் அவர்கள் கிட்டத்தட்ட என்னை போலவே வந்து பல்வேறு ஊடகங்களில் அவர் பணியாற்றி இருக்கிறார். அவர் வந்து என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த ஊடகங்களில் பணியாற்றி இருக்கிறார். ஸ்மைல் சேட்டை மாதிரியாக, புட்சிட்னி மாதிரியாக நம்மெல்லாம் வளரும்போது அவருடைய வீடியோக்களை எல்லாம் பார்த்து ரசித்து தான் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அந்த ப்ரொஃபைலில் இருந்தவர் அதுக்கப்புறம் பாபா பிளாக் ஷீப்னு ஒரு படம், அந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் எந்த பெர்ஃபார்மன்ஸும் பண்ணல அப்படின்றது நமக்கு தெரியும். படங்கள் வந்து ஆப்வியஸாக வெற்றி அடையலாம், தோல்வி அடையலாம். ஆனால் ஒரு படத்தினுடைய இயக்குனர், அதை தாண்டி அவர் பல்வேறு நிகழ்ச்சிகள் தொகுப்பாளராக பணியாற்றி இருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் சார்ந்த நிகழ்ச்சிகளை இப்போ தொகுத்திருக்கிறாரு. யூட்டனோ அல்லது வந்து இன்னும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் கலந்துகிட்டு இருந்திருக்கிறாரு. அதே போல் சினிமா சார்ந்த பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்கிறாரு. இதெல்லாம் பண்ணியிருக்கிறார். அவர் வந்து திடீர்னு என்ன சொல்கிறாரு, எங்கள் அம்மாவினுடைய வீட்டுக்கு வாடகை கட்ட முடியாத சூழலில் நான் இருக்கேன் அப்படின்றாரு. என்னடா இது, ஒரு ஆங்கராக இருக்கிற ஒருத்தருக்கு வந்து வாடகை கட்டாமல் இருக்கிறது அப்படின்றது வந்து இயல்பான ஒரு விஷயந்தான். அது வந்து புரிந்து கொள்ளக்கூடியது அப்படின்னு தான் நம்புகிறோம் நாம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, சென்னையில் ஒரு முக்கியமான ஒரு அப்பார்ட்மெண்ட், ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் அவர் வந்து ஒரு வீடு வாங்கி இருக்கிறார், சொந்த வீடு வைத்திருக்கிறார். அது 30 லட்சம் கடனும் வச்சிருக்கிறார். அப்போ கடன் இருக்குல்லப்பா, ஒருவேளை அது வீட்டுக்கு வாங்கின கடனாக இருக்கலாம்லன்னு சிலர் கேட்கலாம். அவருடைய டிக்ளேர்டு அனுவல் இன்கம் வந்து 23 லட்சம் ரூபாய். அவர் பேரில் 54 லட்சம் ரூபாய்க்கு தங்க ஆபரணங்கள் வச்சிருக்கிறாரு. அவருடைய மனைவி பேரில் 54 லட்சம் ரூபாய்க்கு தங்க ஆபரணங்கள் வைத்திருக்கிறாரு. 4.25 லட்சத்துக்கு மேலே வெள்ளி ஆபரணங்கள், இவர் மனைவி 4.25 லட்சம். அப்போ தங்க ஆபரணங்கள் மட்டுமே 1.16 கோடி ரூபாய்க்கு வைத்திருக்கக்கூடிய ஒருவர், என்னுடைய அம்மாவுக்கு வந்து அடுத்த மாதம் வாடகை கட்ட வக்கு இல்லாமல் இருந்தேன், என்னை முதலமைச்சர் அமைச்சராக்கியதால் தான் இப்போது நான் நிம்மதியாக இருக்கிறேன்னு சொல்றாருன்னா, இது எதற்காக கட்டமைக்கப்படுகிறது? அவரே கூட ஒரு வீடியோ போட்டுருக்காரு, ஹோம் டூர் வீடியோ ஒன்று போட்டு. அவர் பல வீடியோக்கள் ஹோம் டூர் வீடியோவில் வந்து இதை சொல்லியிருக்கிறாரு. ரெண்டாவது, அவருடைய கல்வி தகுதி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெக்னாலஜிஸ் அப்படின்ற பேரில் ஒன்று. பார்த்த உடனே எல்லாரும் என்ன நினைப்போம், ஏதோ ஐஐடி ஐஏஎம்ல படிச்சிருக்கிறாரு போல அப்படின்ட்டு. கிடையாது. அது வந்து யூஜிசி அங்கீகாரம் பெறாத ஒரு நிறுவனம். தமிழ்நாட்டில் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் டோட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த டோட்டினுடைய அங்கீகாரம் பெறாத ஒரு நிறுவனம். இதற்கு முன்பு பலருக்கும் வந்து காசை வாங்கிட்டு பட்டம் கொடுக்கறதுக்காக பெயர் பெற்ற அந்த நிறுவனத்தில் இவரும் டிப்ளமோ வாங்கியிருக்கிறாரு. இதை கணக்கில் காட்டியிருக்கிறாரு.